அருட்பெரும் ஜோதி வாஸ்து நாள், செல்வத்தின் நாள், சுக்கிர நாளில் வருகிறது. வரும் வெள்ளிக்கிழமை காலை 6 மணிலிருந்து 7 மணிக்குள்ளே நான் சொல்லக்கூடிய செங்கல் பரிகார வழிபாட்டை மட்டும் செய்து விடுங்கள். கைமேல் 100% பலன் கிடைக்கும். சொந்த வீடு அமைய, சொந்த நிலம் வாங்க, வீட்டில் இருக்கக்கூடிய பஞ்சபூத தோஷங்களான வாஸ்து தோஷம் மாற, உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான எதிர்மறைகள் சரியாக வரும் வெள்ளிக்கிழமை காலையில் பெண்கள் எந்திரிச்சு தலைக்கு எண்ணெய் தேய்த்து குளித்து, முகத்துக்கு மஞ்சள் தேய்த்து குளித்து, வீட்டு வாசலில் தாமரை வடிவில் ஒரு கோலம் போட்டுட்டு ஒரு புது செங்கலை பூஜை அறையில் வச்சு அந்த செங்கல் முழுவதும் மஞ்சள் தேய்ங்க. ஆல்ரெடி செங்கல் வானவங்க அதே செங்கல் பயன்படுத்திக்கலாம். மஞ்சள் தேய்ச்சி அதற்கு பக்கத்தில் ஒரு எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி பாதி மஞ்சளாகவும் பாதி குங்குமமாகவும் வைங்க. இன்னொரு எலுமிச்சம்பழத்தை ஓப்பன் பண்ணி எலுமிச்சம்பழ விளக்கு போடுங்க. போட்டதுக்கு அப்புறம் வெள்ளை நிற மலர்களை சுற்றியும் செங்கலை சுற்றியும் வச்சுட்டு ஒரு பவுலில் ஒரு கிண்ணத்தில் கல்லுப்பு போட்டு, முடிஞ்சால் அப்போ போய் கல்லுப்பு வாங்கிட்டு வந்து ஃப்ரெஷ் கல்லுப்பை வச்சுட்டு அந்த செங்கலை நோக்கி வாஸ்து பகவானுக்குரிய மந்திரமான ஓம் வாஸ்து பகவானே நமோ நம, ஓம் வாஸ்து பகவானே நமோ நம என்கின்ற மந்திரத்தை 106 முறையும், அதுக்கப்புறம் வாசுபவனோட மூல மந்திரத்தை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை 27 முறை சொல்லிட்டு வீடு முழுவதும் மஞ்சள் பச்சை கற்பூரத்தை கலந்து எல்லா இடத்துலையும் தெளித்து விட்டுட்டு ஏதோ ஒரு இனிப்பை எடுத்து அந்த செங்கல் மேலே வச்சு, இந்த இடத்துல வாஸ்து பகவான் கண் விழிக்கும் நாளில் நான் வாஸ்து பகவானை வழிபாடுகளை செய்கிறேன். என் குடும்பத்தில் வாஸ்து தோஷங்கள் இருந்தால் நிவர்த்தி ஆயிடணும், நான் வாழக்கூடிய இடத்துல வாஸ்து பகவானோட அருள் கிடைக்கணும், செல்வ செழிப்புகள் அபரிதமாக கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு அந்த இனிப்பை கொண்டு போய் வடக்கு திசையில் தூவி விடுங்க. அதற்கப்புறம் வீட்டுக்குள்ளே வந்து அந்த செங்கலுக்கு பக்கத்தில் பாதி மஞ்சள் பாதி குங்குமம் எலுமிச்சம்பழம் வச்சிங்களே, அதை கொண்டு போய் உங்களோட வீட்டு நிலவு வாசலில் வச்சுருங்க. நைட்டு படுக்க போகும்போது ஒரு நோட்டு எடுத்து ஓம் வாஸ்து பகவானே நமோ நம என்கின்ற மந்திரத்தை 27 முறை எழுதி, நான் இருக்கும் எல்லா இடத்திலையும் செல்வம் பெருக வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள். இதை செய்யக்கூடிய யார் ஒருவராக இருந்தாலும் சரி, அங்கு வாஸ்து பகவானின் அருள் கிடைக்கும். வாஸ்து பகவான் அருள் கிடைப்பதால் என்னங்க கிடைக்கும்? வீட்டில் நிம்மதி கிடைக்கும், செல்வம் பெருகும், யோகம் கிடைக்கும், அதிர்ஷ்டம் கிடைக்கும். அன்றைய தினத்தில் தான் சனி பயிற்சியும் நடக்குது. ஆதலால் சனிப்பயிற்சி ஒன்று வரக்கூடிய இந்த வாஸ்து பகவான் கண் விழிக்கும் இந்த தெய்வீக நாளில் இந்த பூஜையை செய்யுங்கள். வாஸ்து நாள், சனிப்பெயர்ச்சி, சங்கட சதுர்த்தி, வெள்ளிக்கிழமை எக்ஸ்ட்ரீம் டிவைன் டேயில் இந்த ப்ராசஸை பண்ணுங்கள். 100% நல்லது நடக்கும். உங்களுக்கு நல்லது நடக்க நான் பிரார்த்திக்கின்றேன்.